ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபாத்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 22. தாம் வீக்ஷ்ய தேவ இதி கந்துகலீலயே சத் व्रीडस्फुट स्मित विसृष्ट कटाक्षमुष्टः स्त्री प्रेक्षण प्रतिसमीक्षण विह्वलात्मा न आत्मानम् अन्तिक उमां स्वगणांश्च वेद. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தாம் அவளை வீக்ஷிய கவனித்த பின் தேவ சிவபெருமான் இத்தி இவ்விதமாக கந்துக லீலையா பந்துடன் விளையாடுவதன் மூலமாக ஈஷத் சிறிது விரீடா நாணத்தால் அஸ்புட அவ்வளவு தெளிவாக இல்லாத ஸ்மித்த புன்னகையுடன் விஸ்ருஷ்ட அனுப்பப்பட்ட கடாட்சமுஷ்ட பார்வையால் வெல்லப்பட்ட ஸ்திர பிரேக்ஷண அழகிய அந்த மங்கையை காண்பதன் மூலமாக பிரதிசமீக்ஷண அவளால் அடிக்கடி பார்க்கப்பட்டதால் விஹ்வல ஆத்மா அவரது மனம் குழப்பமடைந்தது. நான் இல்லை ஆத்மானம் அவராகவே அந்திகே அருகில் உள்ள உமாம் அவரது மனைவியான உமா ஸ்வகணாஞ்ச அவரது சகாக்களையும் வேத சிவபெருமானால் புரிந்து கொள்ள முடிந்தது. டிரான்ஸ்லேஷன். பந்துடன் விளையாடி கொண்டிருக்கும் அந்த அழகிய மங்கையை சிவபெருமான் கவனித்து கொண்டிருக்கும் போது அவளும் அவ்வப்போது அவரை பார்த்து நாணத்தால் லேசாக புன்னகை செய்தாள். இவர் அழகிய அந்த மங்கையை நோக்க அவளும் இவரை நோக்க இவர் தம்மையே மறந்ததுடன் தமது மிகவும் அழகிய மனைவியான உமாவையும் அருகிலுள்ள அவரது சகாக்களையும் கூட மறந்து போனார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒரு அழகிய மங்கையால் ஒரு அழகனை வசியப்படுத்த முடியும். அதை போலவே ஒரு அழகனால் ஒரு அழகியை வசியப்படுத்த முடியும். இது இந்த உலகின் பௌதீக பந்தமாகும். பந்துடன் விளையாடி கொண்டிருந்த அழகு மங்கையை சிவபெருமான் கவனித்த போது ஆரம்பமான விவகாரங்கள் இத்தகையவைதான். இத்தகைய செயல்களில் மன்மதனின் ஆதிக்கம் மிகவும் அதிகமாகும். இரு பிரிவினரும் தங்கள் புருவங்களை அசைத்து ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும்போது அவர்களுடைய காம இச்சை மேலும் அதிகரிக்கிறது. சிவபெருமானுக்கு அருகிலேயே உமாவும் அவரது அந்தரங்க சகாக்களும் இருந்த போதிலும் காம இச்சையின் இத்தகைய பரிமாற்றங்கள் சிவபெருமானுக்கும் அந்த அழகிய மங்கைக்கும் இடையில் நிகழ்ந்தது. ஜட உலகில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள கவர்ச்சி இத்தகையதாகும். சிவபெருமான் இந்த கவர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டியவர். ஆனால் பகவான் விஷ்ணுவின் அந்தரங்க சக்தியான வசிய சக்திக்கு அவர் இரையானார். இவ்வாறாக காம ஈர்ப்பின் தன்மையை பற்றி ரிஷபதேவர் விளக்குகிறார். பும்சக ஸ்திரியா மிதுனி பாவம் ஏத்தம் தயோர்மிது ஹிருதய கிரந்திமாஹு அதோ கிரக க்ஷேத்திர சூதாப்த வித்தைர் ஜனஷ்ய மோகோயம் அகம் மமேதி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள கவர்ச்சிதான் பௌதீக இருப்பின் அடிப்படை கொள்கையாகும். ஆண் பெண் இதயங்களை ஒன்றாக பிணைக்கும் இந்த எண்ணத்தின் அடிப்படையில்தான் ஒருவன் அவனுடைய உடல், வீடு, சொத்து, குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் செல்வம் ஆகியவற்றினால் கவரப்படுகிறான். இவ்விதமாக ஒருவன் வாழ்வின் மாயைகளை அதிகரித்து நான் எனது என்றே சிந்திக்கிறான். பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 5 பதம் 8 ரிஷபதேவர் இதை கூறுகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் காம உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் போது இருவரும் அதற்கு பலியாகின்றனர். இவ்வாறாக அவர்கள் பல வழிகளில் இந்த ஜட உலகத்துடன் பந்தப்படுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.